ஹாய் ஹலோ லவ்லி வியூவர். ஒரு சூப்பரான செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸோட தான் நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன். பிப்ரவரி 28 தமிழ்ல ரிலீஸ் ஆன ஒரு மலையாள வெப் சீரிஸ் தான் இது. பெருசா தெரிஞ்ச முகங்கள் எதுவுமே பெருசா கிடையாது. பட் எல்லாமே நம்ம ஆல்ரெடி ரொம்ப காலத்துல 90ஸ்ல 80ஸ்ல பார்த்த ஒரு முகம் தான். எக்ஸாம்பிளுக்கு நம்ம மீனா அவர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அப்புறம் மலையாள ஆக்ட்ரஸ் ஒருத்தர் நடிச்சிருக்காப்ல, ஹக்கீம் அப்படிங்கிற ஒரு ஆக்ட்ரஸ் நடிச்சிருக்காப்ல. அப்புறம் ஒரு சின்ன பொண்ணு ஒரு மெயின் லீட் ரோல் பிளே பண்ணிருக்கு. இந்த சீரியஸோட ஸ்டோரிய ஸ்பாயிலரே இல்லாம சொல்லணும்னா, ஒரு சின்ன பொண்ணு 17 வயசு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அவனுடைய தம்பி இறந்துடுறாங்க. அதனால ஒரு டிராமாட்டிக் ஒரு ஸ்டேஜுக்குள்ள போயிடுறாங்க. அதனால அவங்களுக்கு நிறைய கெட்ட கனவுகள்லாம் வருது. அந்த கெட்ட கனவுலாம் திடீர்னு உண்மையா ஆகுது. அந்த உண்மைக்கும் கெட்ட கனவுக்கும் நடுவுல உள்ள குழப்பத்திலேயே அந்த பொண்ணு ரொம்ப பரிதவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி அந்த உண்மைக்கும் கெட்ட கனவுக்கும் என்ன சம்பந்தம், ரெண்டுமே வேற வேறையா, அது கனவும் ரியலும் உண்மையா இல்ல அது கனவா இது உண்மையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ல இந்த ஸ்டோரி சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப ஸ்லோவா தான் போகும். ஆனா ஸ்லோவா போனாலுமே ஒரு ஹாரர் மூவி பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் ஒவ்வொரு இடங்கள்லையும் அங்கங்கே இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், அவங்க கூட ரியாக்ஷன்ஸா இருக்கட்டும், அதனால நம்ம டக்குன்னு ஒரு பதட்டமா ஒரு சிச்சுவேஷன்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே சூப்பராகவே மேட்ச் ஆயிருந்துச்சு. ஒரு கிரைம் த்ரில்லர் தான், பட் ஒரு ஹாரர் மூவி பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் அங்கே கிடைச்சிட்டே இருந்துச்சு. அதையும் தாண்டி கடைசியா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இப்படி ஒரு ட்விஸ்டடா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். மேக்சிமம் நிறைய படங்கள்ல ஒரு ட்விஸ்ட் இருந்துன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணம்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, அது கூட சொல்ல முடியாது. நான் டெஃபினட்டா அடிச்சு சொல்றேன். மொத்தம் 6 எபிசோடு இருக்கு. அந்த 6வது எபிசோட்ல நடக்கிறத நீங்க 5 எபிசோடு பார்த்து முடிக்கிற வரையுமே உங்களால கெஸ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு ட்விஸ்டா தான் இருக்கும். என்ன பண்ணியிருந்தா இன்னுமே பெட்டரான ஒரு சீரியஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, மியூசிக்ல கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். மியூசிக் நிறைய இடங்கள்ல ஃபேட் அவுட்டாவே தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. ரொம்ப வால்யூம் கம்மியா அப்படிதான் இருந்துகிட்டு இருந்துச்சு. பட் சவுண்ட் எஃபெக்ட்லாம் சூப்பரா இருந்துச்சு. சவுண்ட் எஃபெக்ட்லயுமே கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருந்தோம்னா இது அந்த ஹாரர் த்ரில்லிங் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் கொடுத்துருக்காரு. ரொம்ப ஃபெயிலியர் ஆயிருந்திருக்கும். சவுண்ட் எஃபெக்ட் சூப்பரா பண்ணதுனால ஒரு ஹாரர் ஜானர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. உண்மையில பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நைட் உட்காந்து இந்த சீரியஸை பாருங்க. ஒரு 6 எபிசோடு தான், டக்குன்னு முடிஞ்சிடும். ஒரு படம் பார்க்குற லென்த்ல தான் இருக்கும். நைட் உட்காந்து பாருங்க, கொஞ்சம் ஹாரரா இருக்கும். இந்த படத்துல நம்ம படத்தோட ஹீரோயினே ஆல்ரெடி நடிச்சிருக்காங்க. படத்துல ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ரொம்ப சின்ன கேரக்டர் தான். ஹீரோயினோட ஃப்ரெண்டா வருவாங்க. அந்த படத்துல ஹீரோயினே சின்ன பொண்ணு தான், ஒரு 17 வயசு பொண்ணு தான். அது 17 வயசு தான் அந்த படத்தோட ஒரு கான்செப்ட். 17-18 வயசு தான் படத்தோட ஒரு மெயின் கான்செப்டா இருக்கும். இந்த நான் சொன்ன இந்த ரிவ்யூவில் எந்த ஒரு ஸ்பாய்லருமே இல்லை. ஸ்பாய்லரை சொல்லிட்டோம்னா உண்மையில ரொம்பவுமே மொக்கையாயிரும். ஏன்னா மலையாள படங்களோட ஸ்பெஷல் ஹைலைட்டே என்னன்னா, நம்ம ஏதோ ஒரு கண்ணோட்டத்தில் படத்தை பார்த்துட்டு இருப்போம். படத்தை முடிக்கும் போது வேற ஒரு கண்ணோட்டத்தில் முடிப்பாங்க. அதுதான் அந்த மலையாள சினிமாவோட ஒரு ஸ்பெஷலாகவே இருக்கும். ஸோ அதே மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இந்த படமே இருந்திருக்கு. படத்தில் ஆக்ட் பண்ணியிருந்த எல்லாருமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவுமே ஸ்லோ பிச்சில் தான் மூவி போகும். ரொம்பவுமே பொறுமையாக உட்காந்து எனக்கு எவ்வளோ ஸ்லோவாக வேணாலும் பரவாயில்ல, படம் கதை ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த படத்தை சஜெக்ஷன் பண்ணுவேன். கண்டிப்பாக அந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த வெப் சீரிஸ் நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்லேயே அவைலபிளாக இருக்குது தமிழில். வெப் சீரிஸுக்கு என்னோட சேனல் கிரைட்டீரியாவில் நான் கொடுக்க ரேட்டிங் 37.